வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் நியூஸின் விவாத நேரம் நிகழ்ச்சி. இன்றைய விவாதத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விவாத பொருள் என்னவென்றால், அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சி சிறிய கட்சி என்று இல்லாமல் அனைத்து கட்சிகளும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப அவரவர்களது சின்னத்தில் நிற்கலாம் என்ற ஒரு உறுதியையும் இபிஎஸ் அவர்கள் அளித்திருக்கிறார். மேலும் பணபலம் வைத்து பட்டி தயார் செய்கிறது திமுக என்றும் விமர்சித்திருக்கிறார் இபிஎஸ். திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அதிமுகவிற்கே கிடைக்கும் என்றும் சூளுரைத்திருக்கிறார். இதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தலைநகரான சென்னை தொகுதிகளில் அதிமுக ஆர்வம் காட்டாதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆக 169 தொகுதிகளில் அதிமுக, 168 தொகுதிகளில் திமுக, மெஜாரிட்டி யாருக்கு என்பது குறித்து தான் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிக்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக திமுகவின் ஆதரவாளர் திரு வழக்கறிஞர் சேயன் அவர்கள், வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு குமண ராஜா அவர்கள், வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்றைக்கு திமுக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தது, அதிமுக இன்னும் கூட்டணியே உறுதி செய்யல, அவங்க எப்படி வெற்றி காண போறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது மயிலாப்பூரில். இதை திமுக இன்னுமே இந்த நெருக்கடி கூட்டணி பிரச்சனைகளே இன்னும் உழண்டு கொண்டு இருக்கிறதாக நாங்க எடுத்துக்கலாமா? இல்ல, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, மிக பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. தற்பொழுது எந்தெந்த தொகுதி எந்த கூட்டணிக்கு எந்த கட்சிக்கு என்று பிரிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. நாளைய தினம் எந்தெந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பதை முதலில் எண்ணிக்கையை முடிவு செய்தோம். தற்பொழுது தொகுதிகளை முடிவு செய்வார்கள். நாளைய மறுதினம் அநேகமாக வேட்பாளர், நாளைய மறுதினமோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அதனால திமுக கூட்டணி ஒன்றும் தடுமாறல, நல்லா தான் இருக்கு. 168 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் திமுக போட்டியிடுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை சென்னையில் ஏன் ஆர்வம் காட்டலன்னு ஒரு தலைப்பு வச்சுருந்தீங்க. ஏன் ஆர்வம் காட்டலன்னா, தோக்க போகிறதுக்கு ஏன் நம்ம ஆர்வம் காட்டணும்னு அதிமுக ஆர்வம் காட்டவில்லை. சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வி, திமுக வெற்றி, மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதேதான் தொடரும் என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையை பற்றி கவலைப்படவில்லை. சென்னைன்னு இல்லை, அதே போல எந்த கட்சி வேண்டுமானாலும் எந்த சின்னத்தில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம்னு எடப்பாடி பழனிசாமி ஏன் சொன்னார்னா, எப்படி இருந்தாலும் தோக்க போறோம், எந்த சின்னத்தில் நின்னாலும் திமுக தான் வெற்றி பெற போகுது, அதனால நம்ம ஏன் சின்னத்தை பத்தி பெருசா அழட்டிக்கணும், ரெட்டையில நின்னாலும் தோல்விதான், தாமரையில நின்னாலும் தோல்விதான், சிறிய கட்சிகளுடைய சொந்த சின்னத்தில் நின்னாலும் தோல்விதாங்கிறதுனால தோல்வியை முன்பே கணித்த எடப்பாடி பழனிசாமி சிம்பல் பொறுத்து, அந்த சின்னத்தை பொறுத்து யார் எதில் வேண்டுமானால் நின்று கொண்டுங்கள், நாம் அனைவரும் தோல்வி அடைய போகிறோம் என்ற எண்ணத்தில் தான் ரொம்ப பெரிய மனசு பண்ணி யார் எந்த சிம்பல் வேணாலும் சூஸ் பண்ணீங்கன்ட்டாரு. ஏன்னா அவர்கள் சொன்னது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுமே சொல்லி இருக்கிறாரு, மக்கள் நீதி மையம் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் களம் காணல, முழு ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகும் கூட எல்லா கட்சிகளின் அங்கீகாரமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்ல நிச்சயமா நிக்கிறதுக்கு முதல்வர் அவர்கள் நிச்சயமா அதற்கு உறுதி கொடுத்திருக்கணும், இதுதான் முழுமையான சமூக நீதி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு திமுக சில தொகுதிகளை தர முன் வந்தது. திமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய கமலஹாசன் அவர்கள் இந்த முறை திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கு முழு மனதோடு நாம் ஆதரவு அளிப்போம், இந்த தடவை போட்டியில்லை என பரந்த மனப்பான்மையோடு தெரிவித்து விட்டார். அவருடைய நோக்கமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடாது, திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சி, குறிப்பாக திராவிட மாடல் 2.0 தொடர வேண்டும், நல்லாட்சி தொடர வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் அவர் போட்டியிடாமல்
திமுகவிற்கு இல்ல, குறிப்பா தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யறதா சொல்லியிருக்காரு. உதயசூரியன்ல தான் நிற்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறாங்க கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பேச்சும் அடிப்படுது. அதே மாதிரி யாரும் சொல்லல, மீடியாவும் எதிர்க்கட்சியும் தான் சொல்லுது. இப்ப திருமாவளவன் சொன்னது இல்ல, அதாவது அவர் கடிதம் நேத்து கமல் சொல்லும் போது கூட அதே விஷயத்தை இல்ல, அதாவது திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சரும் ஆகிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், மத சார்புள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் சிறிய கட்சிகளை எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே நில்லுங்கள், வெற்றி பெறுவதற்கு எளிதாக இருக்கும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்தார். அதை தோழமை கட்சிகள் எல்லாம் நல்ல உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். எந்த விதமான வற்புறுத்தலோ அழுத்தமோ இல்லை. இல்லாத போது ஏதோ வற்புறுத்தல் அழுத்தம் இருப்பதாக மீடியாவும் எதிர்க்கட்சியும் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் திமுகவிடம் அந்தந்த கட்சி அந்தந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என கோரிக்கை வைத்தது அந்தந்த கட்சிக்குரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. நாங்களும் தோழமை கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கிறோம். தற்பொழுது திமுக கூட்டணி மிகப்பெரிய கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார். எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதனால் நாங்கள் பிரிந்து விடுவோம் என நினைத்தவர்களுடைய எண்ணங்களில் மண் விழுந்து விட்டது. அவர்களுடைய கனவுகள் எல்லாம் காணல் நீராகிவிட்டது. அதனால டிஎம்கே அலையன்ஸ் இஸ் இன்டாக்ட், இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்ப கமல் அவர்கள் சொன்னது டார்ச் லைட்ல நிக்கிறோம் அப்படிங்கறத வந்து தலைமை ஒத்துக்கல அப்படின்றதுனால நாங்க இதுல இருந்து விலகுறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அப்படி அவர் சொல்லல. முதல்வர் எடுத்துக்கலாம். அவர் அப்படி சொல்லல. கமல் அவர்களுடைய மிக உயர்ந்த எண்ணத்தை வந்து நீங்க வந்து மடை மாற்றி பேசுறீங்க. ஏற்புடையதாக இல்ல அப்படிங்கறத அவர் அந்த மாதிரி நீங்க கருத்து எடுத்துக்க கூடாது. அவர் சொன்னது வந்து திமுகவில் சில தொகுதியை ஒதுக்க முன் வந்தார்கள். இருந்த போதிலும் திமுகவினுடைய ஆட்சி தொடர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் நுழைந்து விடக்கூடாது என்ற ஒரு சீரிய எண்ணத்தில் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொன்னார். சின்னத்திற்கும் அதற்கும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு நீங்க சென்று முடியறத விட்டுருங்க. திமுக கூட்டணி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதாவது அந்த நீங்க சொல்ற பொருள் பட சொல்லல, அத முதல்ல புரியுங்க. அதாவது தமிழை வந்து நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். ஒரு பிரதான எதிரியை வெல்வதற்காக நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்னு அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையோ, டார்ச் லைட் கொடுக்கல அப்படின்னு அவருக்கு சின்ன மன வருத்தம் இருந்தது உண்மைதான். அதாவது மன வருத்தம்லாம் இல்ல, மன வருத்தம் எல்லாம் அவருக்கு இல்ல, முழு மனதோடு விட்டு கொடுத்தார். அதனால நீங்க அவர் வருத்தப்படாதவரை நீங்க வருத்தப்பட வைக்காதீங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். செல்வம் சார், கேள்வி உண்டா? வணக்கம். 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 திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து நிற்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. நீங்க தொடர்ச்சியா அண்ணாமலை அன்பு கூட்டத்தின் பாதுகாவலராக இருக்கிற காரணத்தினால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். அதாவதுமா, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். சகோதரி, நான் 1977 இருந்து இந்த தேர்தல் களத்தில் நேரடியாகவே பங்கெடுத்து வருகிறவன். அதனால நான் தேர்தலை வந்து உன்னிப்பா பார்த்துக்கிட்டு வர்றதுனால இதுவரை இல்லாத விசித்திரம் இந்த தேர்தலில் யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கான ஒரு தேர்தலாக இருக்கிறது. இதுல திமுக பிரச்சனையே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலமாக திமுகவோடு முரண்பட்டிருந்த திருமதி பிரேமலதா, அதாவது தேமுதிகவுக்கு அழைத்து அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவையும் 10 தொகுதியும் கொடுத்திருக்காங்க. அதை மற்ற கட்சிகள் ஏற்கல. அது போல பஞ்சாயத்து நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள் கடந்த முறை தேர்தல அரவக்குறிச்சியில ரொம்ப ஒரு தீவிரமா களப்பணியாற்றி ஒரு சின்ன கருத்து எலெக்ஷன் நின்னாரு. இல்ல நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ள பேசினா நமக்கு நேரம் மிச்சமாகும். அதுக்காக தான் சொல்றேன். அதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது
அதிமுக கூட்டணியும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. திரு அண்ணாமலை அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தந்தையாருக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால நான் அந்த தேர்தல் பணியில தீவிரம் காட்ட முடியலன்னு சொல்லி இப்ப இல்ல, ஒரு 3 மாத காலத்திற்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அதனால அது ஒரு சர்ச்சைக்குரிய விவாதத்துக்குரிய பிரச்சனையா நான் நினைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, அத கேள்வியை தவிர்த்துருங்க. ரெண்டாவது, திமுக வந்து என்னமோ பெரிய மிகப்பெரிய இன்டாக்ட் அப்படின்னு என் நண்பர் சார், அதாவது திமுக கூட்டணி இன்டாக்ட் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா திமுக கூட்டணியில மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. திரு வேல்முருகன் அவர்கள் திமுகவை கடுமையாக குற்றம் சாட்டி வெளியே போயிருக்காரு. திரு கமலஹாசன் அவர்கள் தேர்தலை நாங்க வந்து தேர்தலில் பங்கெடுக்கல, ஆனா 234 தொகுதிகள்லயும் திரு மு.க. ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்காரு, மேல்போக்கா சொல்லியிருக்காரு. அவரை முழுமையாக ஆதரிக்கிற ஒரு 4% வாக்காளர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிர்மனநிலைக்கு வருவாங்க. இது போக ஏற்கனவே இருந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது காயப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கிய தொகுதி கூட வழங்கல. அதனால திமுக கூட்டணியில மிகப்பெரிய சலசலப்பு இருக்கிறது. அந்த வகையில அதிமுக லீடு எடுத்துட்டாங்க. ஏன்னா அதிமுக கூட்டணிய முறையாக அமைத்து கூட்டணி இடப்பகிர்வுகள் எல்லாம் வந்து முறையா செஞ்சுட்டு அவங்களுக்கு எந்தெந்த தொகுதின்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால திமுக கூட்டணி, திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடுமையான அதிருப்தி இருக்கு. சகோதரிக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு கூட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒரு அமைச்சர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லியும் ஏன் பதிவு செய்யலன்னு சொல்லி கோர்ட் சார்ஜ் பண்ணிருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா திமுக மேல மக்களுக்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு இருக்கு. சரி, அதே நேரத்துல அதிமுக அள்ளி வீசி இருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் அப்படியே நிறைவேற்றி முடியுமான்னு கேட்டா அதுவும் சங்கடம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே திமுக 4 வருஷம் கொடுக்கல, கடைசி வருஷம் தான் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் மாசம் அந்த பெண்களுக்கு உதவித்தொகை தருவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் 4வது ஆண்டில் தான் கொடுத்தாங்க. ஆனா அதிமுக இப்ப 2000 ரூபாய் நாங்க தருவோம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது எனக்கு புரியல. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு மாதமும் 2 கோடி குடும்ப அட்டை வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு மாதம் 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல. அதனால இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக சார்பில் அறிவிச்சிருக்கிற வாக்குறுதிகள்ல விவசாயிகள் இறந்தால் 10,000 சொல்லி இருக்கீங்க. சார், வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனி டாபிக், பெரிய டாபிக், அப்புறமா பேசுவோம். இன்றைக்கு வந்து அதிமுக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறது, தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு பார்த்தாலும் கூட பொதுவாகவே கட்சிகள் தன்னுடைய சொந்த கட்சி சார்ந்த வேட்பாளர்களை முதலில் முன்னிறுத்தி தான் தேர்தல் பரப்புரையை ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு மயிலாப்பூரில் பரப்புரை தொடங்கி இருக்கிறார் இபிஎஸ். இதை எப்படி பாக்குறீங்க? மயிலாப்பூர் மயிலாப்பூர் சென்டிமெண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் வந்து சென்டிமெண்டா இருக்கு. மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் இருக்காரு, கபாலீஸ்வரர் இருக்காரு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு. அதனால ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஒரு அவருக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், மயிலாப்பூர்ல இருந்து தொடங்கணும்னு நினைச்சிருக்கலாம். அந்த தொகுதி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர், மூத்த தலைவர் திருமதி தமிழிசை அவர்கள் தான் வேட்பாளர் என்று ஏறக்குறைய முடிவாகி இருப்பதால் அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா. இதுல என்ன பெரிய சங்கடம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா தோழமை கட்சி அரவணைக்கிற பெருந்தன்மை திரு இபிஎஸ் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாதிரி அப்ப பார்க்க முடியல. அதுக்காக தான் இந்த கேள்வியை வச்சேன் நானு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சகோதரி, இதுல ஒண்ணு நீங்க இவ்வளவு சந்தேகப்படுறீங்க. அதிமுக தானே தமிழ்நாட்டுக்கு இல்ல, அப்ப உறுதி செய்து இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர்கள் தான் அப்படின்னு உறுதி செய்த ஒரு தொகுதியில் அவர் ஆரம்பிச்சிருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. சகோதரி, ஒண்ணு கேளுங்க. போக போக இப்ப 23 வேட்பாளர் அதிமுக அறிவிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 3 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல
ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாம அந்த கட்சி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மனநிறைவை கொடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா 168 இடத்துல போட்டியிடுற திமுக கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல திமுக சின்னத்துல போட்டிடுறாங்க. யாரு? திரு தனியரசு ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், அல்லது தமிழ் அன்சாரி ஆகட்டும், அல்லது மதிமுக இருந்து 3 பேரு. மதிமுக எப்படி தெரியுமா உங்களுக்கு? பேர் 4 தொகுதி, ஆனா ஒரே ஒரு இடம் தான் அவங்களுக்கு தனி சின்னம். அதனால அது அவரு ஜவஹர்லா இவங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னா திமுகவுக்கு 180க்கு மேற்பட்ட இடங்கள்ல திமுக சின்னத்தில் நிக்கிறாங்க. இது என்ன வகையிலான கூட்டணி? அந்த கட்சியினுடைய தனித்த அடையாளம் போயிருமா இல்லையா? என்டிஏ கூட்டணியில கூட பிஜேபியின் தாமரை சின்னத்தை வைத்து கூட்டணி கட்சிகள் ஒரு சில இன்றைக்கு தேர்தல் காண தயாராக இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இல்ல சகோதரி, அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா அவங்க விரும்பி வர்றது எங்க சின்னத்துல தான் போட்டியிடணும்னு எந்த கட்சியும் சொல்லல. என்டிஏல வந்தா விரும்பி வராங்க, டிஎம்கேல வந்தா வம்படியே இழுத்துட்டு வராங்க அப்படின்னு வச்சு. இல்ல சகோதரி, நீங்க அதுல என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா என்டிஏல யாருன்னா மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் திரு ஏசி சண்முகமும் ஏற்கனவே அவங்க தாமரை சின்னத்திலே நிக்கிறவங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயமா நீங்க சர்ச்சைகளை நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் சகோதரி. இந்த கட்சி ஜெயிச்சிரும், அந்த கட்சி ஜெயிச்சிரும், இவங்க இன்டாக்டா இருக்காங்க, இவங்க இன்டாக்டா இல்லங்கிற மாதிரியா இல்ல. இந்த தேர்தல் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். இடத்துக்கு இடம், தொகுதிக்கு தொகுதி, வேட்பாளர்களுடைய தகுதி நிலை, வாக்காளர்கள் வேட்பாளருடைய தகுதி நிலையை பொறுத்து வாக்காளருடைய மனநிலை மாறும்னு சொல்லி கூட நான் அபிப்பிராயப்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்படியே ஜெயிச்சிருவாங்க. ஒரு அலை வீசும் பாருங்க, ஒரு அலை வீசுற மாதிரி வேவ் அப்படியே அடிச்சுட்டு போயிரும். சில தேர்தல்ல ஒரே மாதிரி இருக்கும், வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போக மாட்டாங்க, ஆனா ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் பணமும் தேர்தல் வாக்குறுதிகள் வெற்றி அறிவிப்புகளும் பெரிய அளவுல எடுபடாது. ஏன்னு கேட்டா திரு விஜய் அவர்கள் நான் என்ன மறுபடியும் விஜய் விஜய்னு சொல்றேன்னு என்னுடைய நண்பர் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு வர்றதுக்கு அவர் தயாராகும் போது களம் எப்படி மாறுங்கிறது இன்னும் நம்ம கணிக்க முடியல. அதனால தேர்தலில் திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ள வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கில்லை. சரி, தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக நம்மோட அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய குமணராஜா அவர்கள், நீங்க சொல்லுங்க சார். இன்றைக்கு பாமக 1991க்கு பிறகு 20க்கும் கம்மியான தொகுதிகளில் இதுவரைக்கும் நின்னதில்லை. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் 18 தான் இன்றைக்கு. ஆனா பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா 27 இடங்கள் கொடுத்துருக்காங்க. கடந்த முறை அவங்களுக்கு அதிகப்படியான இடங்கள் கொடுத்தும் 4 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது பிஜேபி. அப்படி இருக்கும் பொழுது பாமகவிற்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை பிஜேபிக்கு எதற்காக கொடுக்கிறது? உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்கின்ற வள்ளுவனுடைய குரல் வேற யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மிகச்சிறப்பாக பொருந்துகிறது. இப்பொழுது என்னுடைய அன்பு நண்பர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீரிய தொண்டர், அந்த துருப்பிடித்து போன பழைய பஞ்சாங்கமான இந்த கம்பியை அவங்க என்னைக்கு தான் தூக்கி போடுவாங்கன்னு தெரியல. அதாவது பாஜக எந்த பக்கம் ஏதாவது இருந்தால் அது மத சார்பான கூட்டணி, இவங்க எதிர இருந்தா அது மத சார்பற்ற கூட்டணி. இவங்களே ஒரு முத்திரையை கையோட வச்சிருப்பாங்க, கையில வச்சுக்க வேண்டியது ஓகே, இந்த ஒரே குத்து ஒரு முத்திரை, இது மத சார்பற்ற கூட்டணி. நாங்கள் எந்த பக்கம் இருக்கோம் அதெல்லாம் மத கூட்டணி அல்ல என்று கடந்த 25 ஆண்டுகளாக உளுத்து போன அந்த வாதத்தை இன்றைய வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து அதை பொய்த்து போகாமல் தன்னுடைய நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருக்கின்ற நண்பர்கள் அவரவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். எப்படி கதறி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு சிறு செடியை முழுவதுமாக வேரை மட்டும் விட்டுவிட்டு மேல் பகுதி அனைத்தையும் வெட்டி சாய்த்து விட்டு, ஏங்க இப்படி இருக்கிறீங்க, இந்தாங்க தண்ணி ஊற்றுறோம், நாங்களே தண்ணி வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், தோண்டி வைக்கிறோம், சைடில் பள்ளம் வச்சுருக்கோம், மோட்ரு ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே தயாராக இருக்குது, ஆனால் மேலே மட்டும் வெட்டி இருக்கிறோம் அப்படின்ற சொல்கின்ற கதையாக நீங்கள் சகோதரி கூட கேட்டீங்க. அதாவது
திமுகவில் வந்தால் அது இழுத்து வரப்பட்டதாக சொல்லுகிறீர்கள், ஆனால் மற்ற கட்சிகளில் வந்தால் அவங்க தானாக வந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கேள்வி எப்படி மறுக்கப்படுகிறது என்றால், எளிமையாக கூட்டணியிலே வருகின்ற ஒவ்வொருத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்து நீங்கள் இத்தனை சீட்டில் போட்டியிடணும், ஆனால் இது இத்தனை சீட்டில் உதயசூரியன் போட்டியிடணும். மற்ற ஏற்கனவே 47 கட்சிகள் இங்கே தமிழகத்திலே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இல்லை என்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இதற்கு முன்பாக 3 தேர்தல்களில் நீங்கள் உங்களுடைய சின்னத்திலேயோ அல்லது உங்களுடைய கட்சியினுடைய பெயர்லையோ நீங்க போட்டியிடவே இல்லை, அதனால இந்த 47 கட்சிகளையும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் எடுத்துருச்சு. இப்ப அப்படி இருக்குது. சரி, மறுபடியும் அதே தான் செய்யறாங்க. அது பாஜகவா இருக்கட்டும், அல்லது ஜனநாயக மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது இவங்க முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், அல்லது கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஒரு சீட்டு ஆளுக்கு கொடுத்திருக்கிற கருணாசா இருக்கட்டும், அவர் கருணாசுக்கு அப்படித்தான் செய்ய முடியும். அவருக்கு வேற வழி இல்லை. நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சேர்ந்துக்கிட்டு போன தடவை அதிமுக நின்னாரு, ரெட்டரில் ஜெயிச்சார் திருவாரூரில். அதுக்கப்புறம் நடுவில் இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் வந்துட்டாரு, ஒரு சீட்டை வாங்கிறவர். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா? அவரு புதைய தான் நின்னாகணும், வேற வழி இல்லை. ஆனால் மற்ற பெரிய கட்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பே சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாரு? 5 சீட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஆனால் இதில் எங்களுக்கு திருப்தி இல்லை. தெளிவா சொல்றாரு, செய்தியாளர்கிட்ட சொல்றாரு. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தெளிவா சொல்றாரு, டார்ச் சின்னத்துல நாங்க கேட்டோம், டார்ச் சின்னத்துல போட்டியிருக்கிற வாய்ப்பு இல்ல, உதயசூரியன் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, செய்யணவர்கள் வழக்கறிஞர் அல்லவா, வாகை சுடுகின்றவர், ரொம்ப ரொம்ப சாதுரியமா அதை சொல்றாரு. அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, அந்த தொனியில் சொல்லவில்லை என்று சொன்னால், அதான் மஞ்சள் செய்தியில சொல்லிட்டாரு அவரு, நான் நிக்கவே வேண்டாம், நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை, நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுது தனக்காக ஒரு மாநிலங்களவை வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தும் வெளியேறாம கூட்டணியிலே அத்தனை பேரும் நிலைத்திருப்பது ஓரணியில் நின்று வெல்வதற்கான ஒரு யுத்தியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப அவங்க ஏன் தனியா கட்சி நடத்தணும்? அவங்க ஏன் தனியா கட்சி நடத்தணும்? அதைத்தான் அவர் சொல்றாரு. வஞ்சப்புகச்சேரியில தெளிவா சொல்றாரு, ஐயா நீங்க சொல்றதை செய்ய மாட்டீங்க, நாங்களும் எங்க மானத்தை விட்டு கொடுக்க கொஞ்சம் போல ஒட்டி இருக்கின்ற மானத்தையாவது இனி காப்பாத்திக்கிடணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம், நாங்கள் நிக்காட்டி விட பரவாயில்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தலில் நிற்காமல் புறக்கணிப்பது என்பது தன்னைத்தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்கின்ற யானைக்கு சமமாகி விடுமே ஒழிய இங்கே மக்கள் முன்னாடி அது எடுபடாது. எல்லா ஊர் உலகம் தெரியும். அவங்களை பத்தி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்வி பாமகவிற்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாமகவுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்னா இன்றைக்கு சூழலும் சந்தர்ப்பம் அப்படி இருக்குது, வேற வழி இல்லாம. உண்மைதான், ஏற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் பாமக இன்றைக்கு பிரிந்து இருக்கிறது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா பூசி முடுகிற வேலையெல்லாம் கிடையாது. நமக்கு யாருக்கும் சப்பை கட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாமக ஏற்கனவே இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருப்பதுதான் உண்மையான பாமக என்று நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கிறது. மன்னிக்கணும். இன்றைக்கு நம்மோட நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரான வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் விசிகவை சேர்ந்த இரா சீனிவாசராவ் அவர்கள். வணக்கம் சார், நீங்க தொடரலாம். இரண்டா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அப்ப பிரிஞ்சு நிற்கும் போது சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாஜகவுக்கு போன 20 சீட் கொடுத்தாங்க, இன்னைக்கு 27 கொடுத்திருக்காங்க. அதனால இவங்களை குறைக்க வேண்டிய அவசியம் வருது. அதனால உடன்படி ஏற்றுக்கிட்டாங்களே. எங்க பிரச்சனை வந்துச்சு? 4 சுற்று ரவுண்டு பேசினாங்களா? 5 சுற்று ரவுண்டு பேசினாங்களா? ஒன்னும் பேசல, ஏறடி ஏற்றுக்கொண்டார்கள். வேட்பாளர் இன்னைக்கு 3 பேர் வேட்பாளரையே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணியாகத்தான் அந்த கூட்டணி இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அங்கேயும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கும் இல்லையா? அந்த இஃப் எப்ப வரும்? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படின்னா எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஜெயலலிதா இருந்திருந்தால் அதுவா இன்னைக்கு கேள்வி? இருந்திருந்தால் கேள்வி அல்ல. இல்லாமல் போய்விட்டார்கள். இபிஎஸ் அவர்கள் முதல்வராக வந்து விட்டார். அதுக்கு பின்பாக சீரா பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்துருச்சு. போயிருந்தால் வந்திருந்தாலுங்கிற கேள்விக்கே இல்லை, இஃபே கிடையாது. எல்லாமே நடந்து முடிஞ்சு விட்டது. ஆகவே இந்த கூட்டணி தான் ஒரு நல்ல கூட்டணி. இப்ப அவர் இந்த ஒரு விஷயம் மட்டும், மற்ற எல்லாம் செய்ய முடியுது இல்லையோ, நம்ம அண்ணன் செல்வம் அவர்கள் சொன்னதை போல எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றி தர முடியுமோ இல்லையோ,
ஆனால் தாய்மார்களுடைய வீட்டெல்லாம் இப்ப கொஞ்சம் ஒரு ஏற்கனவே இருக்கிற ஃப்ரிட்ஜை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்த ஃப்ரிட்ஜ் என்னைக்கு வரப்போகுது அன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜை தனியா கொடுத்துருவோம் அப்படிங்கிற அளவிற்கு மக்கள் எல்லாம் தாய்மார்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் உள்ளத்திலெல்லாம் குழுகுழுவை உண்டாக்கி இருக்கிறது. குழு சாதன பெட்டி தமிழ்நாட்டையே குளிர்வ செய்திருக்கிறது. அதுதான் யதார்த்தம். அவர்கள் முன்னோக்கி செல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் பின்னோக்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் என்பது எல்லா கட்சிக்கும் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் இல்ல, அவங்க தங்களுடைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லையா சொல்லவில்லை. எத்தனையோ பணிகளை செஞ்சிருக்கோம், இவ்வளவு வாரி கொடுத்திருக்கோம், அள்ளி கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, இனிமேலும் செய்வோம் அப்படின்றாங்க. ஆனாலும் அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கு என்று ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகும். கலைஞர் அவர்கள் இருந்தபோது வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஒரு ட்ரெண்ட் தூக்கிடுச்சு. அம்மா அவர்கள் இருந்தபோது ஃபேனும் மிக்சியும் ஒரு தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த தேர்தல்ல முதலாக இன்னைக்கு வந்திருக்கிற குளிர் சாதன பெட்டி எல்லோருடைய தாய்மார்கள் உள்ளத்தில் குளிர்வித்திருக்கிறது. ஆகவே அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள் என்பது யதார்த்தம். என்ன நடக்க போகிறது என்பதை வருகின்ற நாட்கள் தீர்மானிக்கும். சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு சீனிவாச ராவ் அவர்கள், சார் இன்றைக்கு விசிகா 8 தொகுதிகளுக்கு அக்செப்ட் பண்ணிருச்சு. பட் இன்றைக்கு தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக சர்ச்சையான ஒரு பேச்சை கிளப்பி கொண்டிருக்கிறது. திரு திருமாவளவன் அவர்களும் தொடர்ச்சியாக தன்னுடைய அதிருப்தியை சுத்தி வளைச்சு ஒவ்வொரு பேச்சுகள்லையும் பிரஸ் மீட்லையும் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. உண்மையிலேயே விசிகா என்பது புறக்கணிக்கப்படுகிறதா, கட்டுப்படுத்தப்படுகிறதா, அதற்கு சரியான தொகுதிகள் வழங்கப்படவில்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு எங்க தலைவர் தொகுதி வாங்கிட்டு வெளியே வந்த உடனே சொல்லிட்டாரு, நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம், எந்த முரண்பாடும் இல்லை. எங்களுக்கு ஒரே இலக்கு மதவாத, சாதியவாத, இந்துத்துவா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் பதித்து விடக்கூடாது, ஆட்சி கட்டில் அமரக்கூடாது என்பதற்காக நாங்கள் எந்த இழப்பையும் விடுதலை சிறுத்தை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொகுதி மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மீண்டும் கட்டமைப்பில் கொண்டு வருவதற்கு விடுதலை சிறுத்தை அயராத பாடுபட வேண்டும் எங்க தலைவர் முகநூல் வாயிலாக எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால எங்களுக்கு ஒரே இலக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் எந்த வடிவத்திலும் கொள்ளைப்புற வழியாக இருந்தாலும் சரி, நேரடியாக வந்தாலும் சரி, எந்த வடிவத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒற்றை இலக்கு. ஆனா ஆல்ரெடி 4 எம்எல்ஏ இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஆட்சி கட்டுக்கு வந்தாங்களா? அவங்க என்ன, அவங்களுடைய பி பிளான் என்னன்னா, மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் சிண்டேவை ஏற்படுத்தினார்களோ அதே போல் தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய பிரதான ஒரு கிட்டன் அஜெண்டாவா இருக்குது. எதிர்வரும் காலத்துல தமிழக மக்கள் பார்க்க போறாங்க. அதற்கு ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் நாங்க ஒரே கருத்து, எங்களுக்கு தொகுதியே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒத்த கருத்துல நாங்க நிற்கிறோம். இல்ல அப்படி ஒற்றை கருத்துல நீங்க நின்னாலும் கூட நேற்றைக்கு முந்தைய நாள் உயர்மட்ட ஆலோசனை குழுன்னு ஒரு விஷயத்தை அமைச்சு ஒரு நாடாளுமன்ற சீட் வேணும், இத்தனை தொகுதிகள் வேணும். 2028 எங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கோம். அது எங்களுக்கு அப்ப அந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கறதே இன்றைக்கு நீர்த்து போனதாகி விட்டது இல்லையா? நம்ம அதாவது இரட்டை இலக்கத்துல பெறணும் எங்களுடைய நோக்கம், அது பெற்றாச்சு. அவங்களுக்கு நம்ம எதுக்கு சேர்த்துக்க முடியும்? இல்ல அப்படி இல்ல, அவங்க ஒரே கொள்கையில நிக்கிறபடியால வருஷமா 11 ஆண்டு காலமா மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் அதனால என்ன பண்ண முடிஞ்சது? இல்ல என்ன பண்ண முடிஞ்சதுன்னு இல்ல, தமிழ்நாட்டில் அவங்க எந்தவித அவங்க என்னென்ன வடிவத்துல வேணாலும் வராங்க. அவங்க அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதி கூட கொடுத்துட்டாங்க. மத்திய மந்திரி சபை மத்திய மந்திரி தோத்து போனவரை தூக்கிட்டு அவர் மந்திரியாக்கி கூட அழகு பாக்குறாங்க, துணை ஜனாதிபதி கொடுக்குறாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் கொண்டு போறாங்க. ஆனால் எந்த விதத்திற்கும் பாரதிய ஜனதா தமிழக மண்ணில் ஒருபோதும் இடமளிக்க முடியாது, விடுதலை சிறுத்தை ஒருபோதும் அனுமதிக்காது. திரு சீனிவாச ராவ், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பிஜேபியை காலூன்ற விடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் கடந்த காலங்கள்ல நம்ம பின்னோக்கி செல்லும் பொழுது பிஜேபியோடு கூட்டணி வைத்த கட்சியாக நம்ம திமுக இருந்ததையும் நம்மளால பார்க்க முடியாது, மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு மாறி இருப்பது நாளைக்கு மீண்டும் மறுபடியும் பிஜேபியோடு கைகோக்க
இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஊடகங்கள்ல பரப்பப்பட்டு சமூக வலைதளங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது வரும் காலம் அப்படியாக இருக்குமா? அப்படி அமைவதற்கான சாத்தியம்? எதிர்வரும் காலத்துல என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. அது வந்து அதை நம்ம இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம வந்து பேசுறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்த கருத்தோடு, அது விடுதலை சிறுத்தை ஏற்றுக்கொண்ட கருத்தோடு அவங்க வந்து பாரதிய ஜனதாவை நேரடியாக எதிர்க்கிறார்கள். ஆகையால் அவங்களோட நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்திருக்கின்ற ஆல் இந்தியா அளவில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே நீர்த்து போய்விட்டது. ஏன்னா இவங்க போய் எங்க போயிட்டு கூட்டணி வச்சாலும், இப்ப நிதிஷ்குமாரை வந்து உடனே முதல்வர் ஆக்கினாங்க, முதல்வர் ஆன உடனே எம்பி ஆக்கிட்டாங்க, ஒரு சிஎம் சீட்டை தூக்கி உடனே எம்பி ஆக்கிட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய எங்க வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாவே நாளைக்கு இபிஎஸ்க்கும் அது போன்ற நிலை வரும் சொல்றீங்களா? இங்கேயும் ஒரு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்கலாம். அந்த நிலை தமிழகத்தில் ஏற்படுத்தி விட கூடாது என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தை பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து அதிமுகவும் சேர்த்துதான் நாங்க பாடுபடுறோம். திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்திற்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சரி, நாம இது குறித்து தொடர்ச்சியாக பேசுவோம். நம்ம சேயோன் சார், நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு அதிமுக நேரடியாகவே களம் காண்கிறது. ஏற்கனவே சிட்டிங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய KN நேரு, திரு மா சுப்பிரமணியம், திரு TRB ராஜா அவங்க தொகுதியிலையும், பிளஸ் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கொளத்தூர், இது எல்லாத்துலயுமே ஏடிஎம்கே ஸ்ட்ரெயிட்டா எகென்ஸ்டாவே போட்டிக்கு களமிறங்குறதாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய ஸ்டெப்பிங் ஃபார்வர்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தலை பொறுத்தவரையும் இது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியாக தெரியவில்லை. இது பாரதிய ஜனதாவால் கட்டாயப்படுத்தி வைக்கப்பட்ட கூட்டணியாக தான் தெரியுது. ஏன்னா பேசக்குள்ள சொன்னாங்க 2 சுற்று 3 சுற்றா நாங்கள் பேசணும், உடனே முடிச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலான்னு. நாங்கள் 2 சுற்று 3 சுற்று 4 சுற்று பேசுகிறோம்னா எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. திறந்த வெளியோடு உட்கார்ந்து திறந்த மனதோடு ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை இல்லாமல் அனைத்து கட்சிகளும் சமம் என்று ஒரே டேபிளில் உட்கார்ந்து பேசுகிறோம். அதனால விவாதித்து பேசி 2 சுற்று 3 சுற்று பேசி ஒரு முடிவு எட்டுகிறோம். ஆனால் அதிமுக கூட்டணியில் எங்கு பேசினார்கள் என்று உலகத்துக்கே தெரியும். பேசியது அனைத்தும் அமித்ஷாவினுடைய இல்லத்தில். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தானது மட்டும்தான் எம்ஜிஆர் மாளிகையில். எங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்க வேண்டும்? ஒன்று எம்ஜிஆர் மாளிகையிலோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலோ நடைபெற்றிருக்க வேண்டும். 3 நாட்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் டெல்லியில் நடந்து அங்கே கூப்பிட்டு மிரட்டி அவர்களிடம் நாங்கள் இவ்வளவு கொடுப்போம் வாங்கிக் கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியுடைய தலைவர் என்றாலும் அவர் அதிமுகவுக்கு இவ்வளவு இடங்கள் கொடுங்கள் என்று பாரதிய ஜனதாவிடம் கெஞ்சக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறார். இன்னைக்கு அவர் எங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு? அம்மா கரெக்டா கேட்டீங்க, எந்த ஊர்ல ஆரம்பிச்சாரு? அது யாருக்கு ஒதுக்கி இருக்காங்க? பிஜேபி. நம்ம கூட்டணி தலைவர் வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த தொகுதியில இருந்து ஆரம்பிப்பாரு? பெரும்பாலும் சொல்லுங்க, தன்னுடைய கட்சி எங்கு போட்டி எடுக்கிறதோ அந்த தொகுதியில இருந்து ஆரம்பிப்பார். அப்ப அந்த கூட்டணி தலைவர் யாரு? பிஜேபி தலைமை ஏற்கிறது என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர்ல இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால இப்ப ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சீட்டை சொல்லும்போது சொல்றாரு பணபலத்தை வைத்துதான் பட்டிகள் தயார் செய்கிறது. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லை. திமுகவுக்கு மக்கள் பலம், மக்களோடு மக்களாக திமுக இருக்கிறது. மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். எங்களுடைய திட்டத்தினுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் 18 சீட்டுக்கு ஒத்துக்கிச்சு குறைச்சலா 91க்கு பிறகுன்னு கேட்டீங்க. பதில் என்ன தெரியுமா? மருத்துவக் கல்வி முறைகேடு வழக்கு பட்டியலிட போகிறது. அதனால் கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கி கொண்டு நீங்கள் நிற்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்தப்படுத்தியதால் தான் 5 தொகுதிகளை குறைத்து கொண்டு நிற்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக இருக்கிறது. ஒன்று மருத்துவர் ஐயா மதிப்பிற்குரிய ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிறது. இதெல்லாம் மறைச்சிட்டு இன்றைக்கு அரசியல் விமர்சகராக இருந்த குமாரராஜா அவர்கள் இன்றைக்கு பதவி உயர்வு பெற்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி வாதத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பீரங்கி சார் நீங்க பேசவே முடியாது. ஏன்னா நானே குழம்பு போயிருக்கேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சியா, அண்ணாமலையோட அன்பு கூட்டமா, இல்ல விஜயோட ஆதரவாளர் தெரியல. பேசுங்க, கேள்வி.
இல்ல, அவர் குமரராஜா அவர்கள் சொல்லுவது மக்களை கவரக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய ஒரு திட்டமா சொல்லியிருக்காரு ஒழிய. ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகி. 2006 தேர்தலின் போது திமுக அறிவித்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகின்னு முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் சொன்னாரு. இன்னைக்கு நேற்று தேர்தல் அறிக்கை அதிமுக வெளியிட்டது. இவ்வளவு மீடியாக்கள் இன்னைக்கு விவாத மேடை நடத்துறீங்க. எல்லா மீடியாக்களும் கிட்டத்தட்ட 20 மீடியாக்கள் நடத்துறீங்க. எந்த ஒரு மீடியாவாவது அதிமுக தேர்தல் அறிக்கையை தலைப்பா வச்சிருக்கீங்களா? ஏன் வைக்கல? அது மக்களிடம் சென்று அடையவில்லை. ஏனென்றால் சோசியல் மீடியாலையும் அதை பத்தி பெரிய விவாதம் இல்ல. குமரராஜாவோட மனதை அது கவர்ந்திருக்கிறதே ஒழிய மக்களுடைய மனதை அதிமுக தேர்தல் அறிக்கை கவரவில்லை. அதனாலதான் எந்த ஒரு மீடியாவும் அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து விவாதிக்கவில்லை. அதே போல எந்த ஒரு செய்தித்தாளிலும் அது தலைப்புச் செய்தியாக வரவில்லை. என்ன காரணம்? மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிக்க போவதில்லை, வெற்று வாக்குறுதியை கொடுக்கிறார், அவரை நம்ப வேண்டாம் என்பதால் தான் அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு பேசும் பொருளாக இல்லை. என்று சொல்றீங்க நீங்க. குமரராஜாவுடைய மனதை கவர்ந்திருக்கலாமே ஒழிய மக்களுடைய மனதை அது கவரவில்லை. அதனால அது மக்களை மனதை கவரவில்லை. அதனால அதை பத்தி நம்ம பேசுறோம். தனிப்பட்ட பார்வையை அது உண்மை கிடையாது. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பதவியேற்க ஏற்றிருக்கக்கூடிய குமரராஜாவுக்கு வேணா அது பிடித்திருக்கலாம், மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. நல்ல வாதமா? உங்களுடைய தரப்பு கருத்துக்களை இப்ப நீங்க சொல்லலாம். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடந்த 5 ஆண்டு காலம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக திமுகவுக்கு ஆதரவு பேசுறவரு. அவர் என்ன சொன்னாரு? பெரியண்ணன் மனப்பான்மையோட திமுக நடக்குதுன்னு சொல்லி கொதிச்சு போய் இடைமேல பேசுறாரு. அவரை இடைமறிக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. கனிமொழி அம்மா டெல்லியில போய் எதுக்குமா ராகுல் காந்தி பார்த்து பேசினாரு? மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அப்ப அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவே ரொம்ப மரியாதை நிமித்தமா இதெல்லாம் ஒரு முதல்ல ஒரு விஷயம், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொதித்து போய் இருக்கிறார்கள். நீங்க ஒண்ணு கேளுங்க சார், தனிப்பட்ட விமர்சனம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது மிஸ்டர் சேயோன். நீங்க அட்வொகேட் தான், நானும் அட்வொகேட் தான், நீங்க விமர்சகர் தான், நானும் விமர்சகர் தான். நீங்க எனக்கு டிக்டேட் பண்ணாதீங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கேட்ட கேள்வியை பத்தி பேசாம நீங்க திமுக தாக்கி கொண்டு உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க you shut your mouth sir. You can't say that I should shut my mouth. பொது வெளியில பேசிட்டு இருக்கீங்க, சபை எல்லாருமே பேசணும். நீங்க நெறியாளர், நீங்க கட்டுப்படுத்துங்க, நீங்க நெறியாளர் கட்டுப்படுத்துங்க. அதாவது அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருங்க கேக்குறது? என்ன பார்த்து எப்ப பார்த்தா நீங்க குறுக்க வந்துட்டே இருக்கீங்களா? அது குறித்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அது குறித்து தான் பேசிட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்க. முதல்ல அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்குறது வைக்கிறதா நாங்க இந்த மாதிரி ஆயிரத்தை பார்த்தது. அவரு குமரராஜா சார போய் நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கீங்க. அவர் செல்வம் சார், நாங்க ஒண்ணு ஏத்துக்கல. நீங்க விமர்சனம் செல்வம் சார், அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். நீங்க திமுகவுக்கு எப்பொழுதுமே அடுத்தவர்களை குறைத்து மதிப்பிடுவது, தரக்குறைவாக பேசுவது. சாரி சேயோன் சார், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது திருமதி கனிமொழி போய் காங்கிரஸ் கட்சிக்கு இங்க சீட் ஷேரிங்ல பிரச்சனை வந்த உடனே ராகுல் காந்தி போய் பார்த்துட்டு வந்தாங்க, பார்த்து சமாதானம் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கிரீஷ் சோடங்கர் சரியானாரு, பி. சிதம்பரம் தலையிட்டாரு. அதனால எல்லா கட்சிகள்லயும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுமே
ஒவ்வொரு வகையான அணுகுமுறையை கடைபிடிப்பாங்க. அவங்க இப்படித்தான் கடைபிடிக்கணும்னு கிடையாது. இன்றைக்கு பொறுத்தவரையில் தேர்தல் இந்த தேர்தல் பந்தயத்துல அதிமுக முன்னணியில நிக்கிறதுங்கிறது மறுக்க முடியாது. அதிமுக நான் ஒன்னே ஒன்று கேளுங்க, 525 வாக்குறுதி கொடுத்தாங்களே போன திமுக தேர்தல் அறிக்கையில எவ்வளவு நிறைவேற்றி இருக்காங்க. 100 ரூபாய் ஒரு 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்பேன்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? அது கொடுத்தாங்களாமா? நீங்க அது போக அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னாங்களா, அது செஞ்சாங்களா? ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வா, சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னாங்க, செஞ்சாங்களாமா? எத்தனை ஆசிரியர்கள் செத்து போனாங்க, எத்தனை பேரு கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்து போனாங்க? இதையெல்லாம் மறைப்பதற்காக திமுக இப்படிப்பட்ட மடைமாற்றம் செய்கிற வேலையை செய்யறாங்க. திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக என்று மக்கள் மனதில் பதிந்து விட்டது. மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். இதை திமுகவால தாங்கிக்கிட முடியல. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எந்த கட்சியுமே மனநிறைவோடு இல்லை. செல்வம் சார், தலைப்பை ஒட்டி உங்களுடைய நிறைவான கருத்தையும் பதிவு செய்திருங்க. அதாவது பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கூட, அண்ணன் திருமாவளவன் கூட இரட்டை இலக்கம் வேண்டும் என்று சொல்லி கடுமையாக வாதிட்டார். இன்னும் பேஸ்புக்ல முகநூல்ல வந்து அவர் மனவேதனை எல்லாம் கொட்டினாரு. அதுக்கு பிறகு 8 சீட்டு கொடுத்தாங்க. நேற்றைக்கு வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் ஏத்துக்கிடல. அதனால திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் திமுகவிற்கு கன்சால்டேட் ஆகாது. திமுக பிளவு இருக்கிறது. திரு கமலஹாசன் இருக்கிற 4% வாக்குகள் திமுகவுக்கு வரப்போவதில்லை. ஆனா இந்த நெருக்கடி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கோ அல்லது அதிமுக தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இப்படிப்பட்ட நெருடல் எதுவுமே இல்லை. சரி, நன்றி நன்றி. நீங்க சீனிவாச ராவ் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ அவர் சொன்னாரு வாக்குறுதி நிறைவேற்றணும். பாரத பிரதமர் அவர் வந்து மோடி அவர்கள் சொன்னாரு ஒரு வீட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம். அவர் வந்து 15 வருஷம் அவருக்கு எப்பயாவது கொடுத்திருக்காரா? தேர்தல் அறிக்கையில சொன்னதை நம்ம கேட்கிறோம். அவர் கேட்டார்ல, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் நீ ஏன் செய்யல? 15 வருஷமா நீங்க தான் ஆட்சி கட்டுல இருக்கிறீங்க. 15 வருஷமா ஆட்சி கட்டுல இருக்கிறது யாரு? பாரதிய ஜனதா. அப்படி சொல்லவே இல்ல. எந்த யாரோட அக்கௌண்ட் 15 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு போனதா? சொல்லல சார், தவறாக பதிவு பண்ணாதீங்க. சொல்லவே இல்ல. ஆனா அப்படி சொல்லவே இல்ல. இல்ல நீங்க எதையாவது மடைமாற்றம் செய்து ஓட்டை வாங்க வேண்டும் என்று, அதுவும் இவங்க யாரோட கூட்டணி போட்டிருக்காங்க தெரியுங்களா? இடி. என்ன அதை இப்ப தேர்தல் கமிஷனோட ஒப்பந்தம் போட்டாங்க. இப்ப எல்லா மிஷின்களையும் அவங்களோட கண்ட்ரோல் ஆபரேட் பண்ணிருக்காங்க. ஆனா தேர்தல் கமிஷனோட அவங்க வந்து கூட்டணி அமைத்தாலும் இங்க வந்து தமிழக மண்ணில் ஈடுபடாது. மத்த இடத்துல அவங்க வந்து இது பண்ணலாம், ஆனா இங்க ஈடுபடாது. ஏன்னா 50 பேருக்கு ஒரு பூத் ஏஜென்ட் நியமனம் பண்ணிருக்கோம். நீங்க எந்த இடத்துல எங்க லாக் பண்ணாலும் உடனடியா மீடியா வச்சு அது உலகம் முழுக்க பெரிய ஒரு மிகப்பெரிய பாரதிய ஜனதாவுடைய அந்த நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றிடுவோம். அதுக்கு நாங்க கூட்டணி கட்சிகள் திமுகவோட நாங்க தயார் நிலையில இருக்கோம். ஆகையால் நாங்கள் வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, என்ன வார்த்தையை பயன்படுத்தாம இருக்காங்களே, சமூக நீதி கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அடுத்த கட்ட ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்கிறோம். தேர்தல் வாக்குறுதிகள் இந்த கூட்டணி வியூகங்கள் எதுவும் எடுபடாது. அது வெற்றி அறிக்கை, அதை விட்டு தள்ளுங்க. அது வந்து இப்ப அவரு ஐயா சொன்ன மாதிரி வந்து எந்த இதுல விவாத பொருளா மாறல. அதை நாம ஏன் விவாதிச்சுக்கிட்டு. சரி, நன்றி நன்றி. அடுத்ததாக குமணராஜா சார், உங்களுடைய நிறைவு கருத்து தலைப்பை ஒட்டி. அதாவதுங்க, பாமகவுக்கு ஏன் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இன்றைய சூழலில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்குது. அது 18 சீட் ஆக்கியிருக்காங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு 20லேருந்து 27ஆக மாறி இருக்கிறது. இப்போ இந்த பட்டி அப்படி சொல்ற இந்த ஏற்பாடை வந்து ஈரோட்டில் சேவன் அவர்கள் சொன்னார், இல்லை இதெல்லாம் பண்ணலன்னு. ஈரோட்டில் நம்ம பார்க்கலையா? ஈரோடு கிழக்கில் பட்டிகள் அமைத்து படங்களை போட்டு வேண்டிய அளவுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாங்களா இல்லையா?
இல்லாத புதுசா ஏதோ பண்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தடவை அதிகபட்சமாக பணத்தை நம்பி நிற்கிறது. ஆனால் மக்கள் மனதை நம்பி நிற்கிறதாக ஒரு கூட்டணி இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. அவங்க நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. அப்ப ஏடிஎம்கேல கூவத்தூர்ல போனதெல்லாம் அதெல்லாம் வந்து அது ஆட்சி, அதுமா எம்எல்ஏக்கள் கிடையாது. அது புனித படங்கள் நாங்க சொல்லவே இல்லையே. யாரு சொன்னா புனித பயணம் நாங்க சொல்லவே இல்லை. அதெல்லாம் தெளிவா. அதாவது அரசியல்ல இந்த ஆயாராம் காயாராம் இது எல்லா இடத்துலயும் தான் உண்டு. யாரை இப்படி கொண்டு வரணும், அது வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நடந்தது இல்ல. எம்எல்ஏக்கள் எதுவாக இருந்தாலும் பணம் பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணத்தை வைத்து அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கா இல்லையா? எல்லா கட்சியிலும் உண்டு. 1969 அண்ணா காஞ்சிபுரத்துல என்ன போது அன்றைக்கு இருந்து ஏகாம்பர ரெட்டியார் வந்து 5 ரூபாய் பணத்தை கொடுத்துதான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுல எல்லாம் மாற்றம் இல்ல. பணம் என்பது இல்லாமல் இன்றைக்கு நடக்கவே நடக்காது. அதே மாதிரி என்னுடைய அன்பு நண்பர் சாதியவாதிகளாக வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சாதியவாதி இந்த கட்டமைப்பு இந்த வாதத்தை வந்து தமிழகத்துல யார் சொன்னாலும் எடுபடாது. சாதி இல்லாமல் தமிழகத்தில் எந்த கட்சியும் இல்லை, எந்த தேர்தலும் இல்லை. அதெல்லாம் சும்மா ஏமாத்துறது. எந்த கட்சியும் சாதி, எந்த கட்சியும் இன்னைக்கு சாதி இல்லாமல் எந்த கட்சி நடத்தவே கிடையாது. எல்லா கட்சியும் இல்ல. அதை நீங்க அப்படி பொருள் செய்து கொள்ளக்கூடாது. எல்லா சாதியினருக்கும் எல்லாமே கிடைக்கணும். சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே சமூக நீதி கிடைக்கணும்ங்கிற அந்த ஒற்றை கோட்பாடுல தான் அவங்க நிக்கிறாங்க. என்னங்க சிறுபான்மையினரு என்ன பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினருக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 15 ஆண்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க. 16 வருஷமா செல்வம் மட்டும் இருக்குது. எந்த சிறுபான்மையினருக்கு எந்த பிரச்சனை வந்து சொல்லுங்க. யாரை ஏமாற்றுவதற்காக கூட்டணி என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 16 வருஷம் வந்தது எங்க வந்தது? எந்த பிரச்சனை வந்தது? யாரும் உழைச்சிட்டு இருக்காங்க, யாரும் தள்ளப்பட்டு இருக்காங்க. தூண்டி விடுறதுக்காக, மதவாதத்தை தூண்டி ஒரு பிரச்சனை கொண்டு வரதுக்காக இருந்தது. வக்ஃப் வைக்க கூடாது இருக்கா? 370 எடுத்துட்டா இந்த நாடே காணா போயிடும், ஆறா போயிடும். நீங்க எடுத்துட்டாங்க 370. என்னாச்சு? தமிழ்நாடு இந்தியாவே கெட்டு போயிடுச்சா, வீணா போயிடுச்சா? சொல்லுங்க. நீங்க இந்த மத சார்பற்ற அணியை பிடிக்கிறது, சமூக நீதிக்காக பேசுறவங்கன்றது, இந்த சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் சொல்லி சொல்றது, இதெல்லாம் மக்கள்கிட்ட இனிமேல் எடுபட போவதில்லை. இந்த இரண்டு கட்சியில 169 தொகுதிகளில் ஏடிஎம்கே, 168 தொகுதிகளில் டிஎம்கே. இதில் வெல்ல போவது யார், வெற்றி யாருக்கு, மெஜாரிட்டி யாருக்கு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நிறைவு கருத்து. இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சற்று முன்னேறி முதல் வரிசையில் இருப்பதாக தெரிகிறது. இன்னும் தேர்தல் நெருங்க அவர் எப்படி மாறும் என்பதை மக்கள் மனநிலை தான் வெளிப்படுத்தும். அதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான பொருள். ஆனாலும் அதிமுக தேர்தல் அறிக்கை மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. நல்லது. மீண்டும் தாலிக்கு தங்கம் வரும், 25,000 ரூபாய் ஸ்கூட்டருக்கு பணம் வரும், 2,000 ரூபாய் வரும் அப்படிங்கிறது சோர்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது அதிமுக தான் முடிவு செய்ய ஒழிய வேற யாரும் முடிவு செய்ய முடியாது. ஆகவே முன்னணியில் அதிமுக இருப்பதாக ஊடகங்கள் சொல்கின்றன. சரி, நன்றி. திரு சேவன் அவர்கள், உங்களுடைய மோடி அவர்களுடைய 15 லட்சம் பிராமிஸ் பற்றி கேட்டீங்க, இல்லைன்னு மறுத்தாங்க. என்டிடிவி வெப்சைட்ல ஏப்ரல் 23, 2018 நியூஸ் எடுத்து பாருங்க. ஆர்டிகல், வாட் அபவுட் 15 lakh in accounts promised by Prime Minister Modi asked RTI. The reply, 2014, in 2014, before becoming Prime Minister, Narendra Modi promised to bring back black money and deposit 15 lakh to every citizen bank account. A question under RTI Act regarding Prime Minister Narendra Modi's promise of depositing 15 lakhs into every citizen's bank account has drawn a blank from Prime Minister's office. The application had asked for the exact date when the money will be deposited. அதுக்கு வந்து என்ன வந்து ஒரு நிமிஷம் சொல்ல விடுங்க. Party chief Amit Shah later said that it was a jumla or election gimmick which was seen as a self goal that led the party to open further ridicule. அதாவது 2014 தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொரு கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய கணக்கிலும் 15 லட்சம் டெபாசிட் செய்யப்படும் என்று சொன்னார். அது எப்போது டெபாசிட் செய்யப்படும் என்று ஆர்டிஐல ஒரு சிட்டிசன் கேள்வி கேட்கக்குள்ள அது குறித்து வந்து பதில் அளிக்க பிரதம மந்திரி அலுவலகம் மறுத்து விட்டது. அது குறித்து செய்தியாளர்கள் அமித்ஷாவை கேட்கக்குள்ள பொலிட்டிக்கல் கிமிக்ஸ், ஜும்லா, அதாவது இது ஒரு தேர்தல் விளையாட்டு, நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு வாக்குறுதி கொடுத்தோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பது
பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறது நிரூபிச்சிருக்கு. அதனால நரேந்திர மோடி 5 லட்சம் கொடுக்கறதா சொல்லலன்னு சொன்னா ஏப்ரல் 13, 2018 NDTV-னுடைய வெப்சைட்ல போய் அந்த ஆர்டிக்கலை படிச்சா தெரியும். இல்ல வெப்சைட்ல போய் Prime Minister Modi's electoral promise of rupees 15 lakhs depositing into every citizen's bank account போட்டா தெரியும். அதனால 15 லட்சம் டெபாசிட் செய்யப்படும் என பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சியை பிடித்த ஏமாற்றுக்காரர் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை பாரதிய ஜனதாவை தமிழகத்திலே தாங்கி பிடிக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவையோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி எந்த குறையும் சொல்ல அவர்களுக்கு அருகதை இல்லை. என்னுடைய இறுதி கருத்து என்னன்னா 168 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. 234 தொகுதிகளில் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வென்று திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராகவும் திமுக 7வது முறை ஆட்சியை பிடிக்கும். 2வது முறையாக ஆட்சியை திமுக பிடித்ததில்லை என்ற வரலாறை இந்த முறை திமுக உடைக்கும். கலைஞர் அவர்கள் 8 அடி பாய்ந்தால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 64 அடி பாய்கிறார். கூட்டணி கட்சி கொண்ட ஆதரவுடன் மக்களுடைய பேராதரவுடன் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போகிறது. நிச்சயமாக நாம் அதை பற்றி விவாதிப்போம். அனைவரும் உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிப்பீர். நன்றி, வணக்கம். கனவு காணுங்க, எல்லோருக்கும் இருக்கிறது. உங்க கனவு மண்ணாகி போகும், தவிடுபொடி ஆகி போகும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சீங்க செல்வம், வயிற்றுல தனிச்சீங்க. இல்ல 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 வேண்டிய கலைஞர மாதிரி விஷத்தை கொடுக்கறதுக்கு பதிலா வெள்ளத்தை கொடுத்து காலி பண்றதுக்கு திமுக மாதிரி ஆட்கள் உலகத்திலே கிடையாது. அண்ணே, நாங்களா மதசார்பற்ற கூட்டணி வச்சிருக்கோம். ஆனா நீங்க தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்கீங்க. தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்கீங்க. ஈவியோட கூட்டணி, ஈவியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. சிபிஐயோட கூட்டணி, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட கூட்டணி. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் இளைஞரணி மாணவர்கள் இருந்தா பிஜேபிக்கு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் கமிஷன், உதவி. சரி, ஓகே. நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி. நன்றி செல்வம் சார். மக்களை மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கருத்து சொந்த கருத்துன்னு சொல்லி ஏன் 5 நிமிஷம்